நடிகர்கள் திரையில் மட்டும் நடிப்பது கிடையாது, தரையிலும் நிஜத்திலும் நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலிருந்து பார்த்திபன் அவர்கள் சாதி மதம் அற்றவர்னு சொல்லிட்டு வட்டாட்சியற்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சான்றிதழ் வாங்கிட்டார்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் பார்த்திபன் அவர்கள் குறித்து பெருமிதமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பார்த்திபன் என்ன பேசினார் தெரியுமா? பாருங்க. A small introduction about me. I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abbai. Yes, Naidu Abbai. But நீங்களே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை. நான் நாயுடு அப்பாவு. எப்படி? நான் ஒரு நாயுடு பையன். நான் எனக்கு தெலுங்கு கொஞ்சம் தான் தெரியும், தமிழ் நல்லா தெரியும். ஆனால் இதுக்கு மேற்பட்டு தெலுங்கு நிறைய கற்றுக்க போகிறோம், தெலுங்குல நிறைய படம் நடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்பட்டமான சாதிய உணர்வோடு சாதி வெறியோடு பேசிய பார்த்திபன் அதை மடைமாற்றம் செய்வதற்காக தான் இப்படியான ஒரு நாடகத்தை இங்கே அரங்கேற்றி அதில் நடிகராக நடித்து கொண்டிருக்கிறார். இப்போ சாதிய அற்றவன், இப்போ நான் இருக்கிறேன்னா நான் சாதிய அற்றவன்லாம் கிடையாது, எனக்கு சாதிய உணர்வு இருக்குது, நான் வெளிப்படையாக அதை சொல்லிக்கிறேன். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காரணம், நான் பிற சாதி இழிவாக பேசுகிறவங்க கிடையாது, என் சாதி குறித்து பேசக்கூடியவன், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ளுக்குள்ள சாதி வெறி, சாதிய உணர்வு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பொது இடத்துல பொது மேடையில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் சாதி இல்லை என்று சான்றிதழ் பெற்றுள்ளோம், சாதி உணர்வோடு பேசக்கூடியவர்கள் சாதி வெறியர்கள்னு சொல்லிட்டு இந்த மாநிலத்திலேருந்து அந்த மாநிலத்துக்கு போயிட்டு நான் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக மேடையில் பேசுறது. இங்கே சாதி இல்லைன்னு தமிழ்நாட்டில் சான்றிதழ் வாங்குறது. ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் சான்றிதழ் வாங்குவதற்கு பதிலாக உங்களுடைய பூர்வீகம் தெலுங்கு தானே, அங்கே போய் வாங்குங்க. இல்லை அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட சொல்லி அப்படி ஒரு சட்டத்தை ஏற்று சொல்லுங்க. அங்கே நீங்கள் போய் பேச முடியுமா? நான் நாயுடு அப்பாவுன்னு ஏன் அந்த மேடையில் பேசினார் பார்த்திபன்? அப்படி பேசுகிறாதான் அங்கே படம் ஓடும், இல்லைனா நக்கிக்கிட்டு தான் போகும். அந்த இடத்துல போய் அதே மேடையில் நான் நாயுடு அப்பாவு, நான் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு சான்றிதழ் வாங்க போகிறேன், நீங்களும் அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? சேரை தூக்கி மேலே அடிச்சிருப்பான், சேரை தூக்கி மூஞ்சிலே அடிச்சிருப்பான். இதுதான் இங்கே நடக்கிறது, இதாங்க நிதர்சனம். உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசுவானுங்க, நடிப்பானுங்க. ஆனால் வெளிப்படையாக பேசுகிறவங்கள சாதிய வெறியன்னு பேசுவானுங்க, அதை பற்றி கவலை கிடையாது. இது போன்ற நடிகர்கள் ஒரு போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு இந்த நாட்டில் நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு ஒரு விஷமத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க. மறைமுகமான விஷமம் இங்கே பரவி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு தெரியாது, காலம் பதில் சொல்லும், எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். ஒரு இடத்துல சாதியை உயர்த்தியும் இன்னொரு இடத்துல சாதி இல்லைன்னு பேசுறதெல்லாம் அப்பட்டமான நடிப்பு.